சண்டே மார்னிங் ஹாப்பி சண்டே. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு ஏர்லி மார்னிங் கேட் திறந்து வாசக்கூட்டுறதுக்கு போகும்போது பூ வந்து நிறையா பூ தந்துதுங்க. இந்த எல்லோ பூ அப்படியே வாசப்படி ஃபுல்லாகவே அப்படியே பூவிலேயே இருந்தது. அந்த பூவெல்லாம் தள்ளி கூட்டவே மனசில்லை, ஆனால் கூட்டிட்டோம். ஏன் இன்றைக்கி இந்த இது காமிக்கிறேன் அப்படின்னா, என் வீட்டில் ஒரு அதிசயம் தான். இன்றைக்கி ரம்ஜான் ஃபஸ்ட்டு நாள். இந்த பூவெல்லாம் பூ பார்த்துருக்கவே மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸிமம் நிறைய பேர் அதிசயமான பூனே சொல்லலாம். இது வந்து சோத்து கத்தாழை இல்லை, ஆனால் ஒரு வகையான கத்தாழை. இது வச்சா விஷப்பூச்சிகள்லாம் வராதுன்னு சொல்லி நான் வளர்க்குறேன். 4 வருஷமாக வளர்க்குறேன். ஆனால் இலையெல்லாம் ஒவ்வொன்றா பட்டு போய், ஆனால் இலைங்க நல்லா வளர்ந்துடும். அதுவும் நான் வந்து பாருங்கள், பெயிண்ட் தொட்டியில் தான், பெயிண்ட் பாக்ஸில் தான் வந்து பெயிண்டிங்லாம் காலியான அதில் வளர்க்குறேன். ஆனால் பாருங்கள், அந்த வேர்லேருந்து அதனுடைய நீளத்துக்கே வந்து வளருது. இதுவும் ஒரு கத்தாழை தான், ஆனால் சோத்து கத்தாழை இல்லை. அதனுடைய நீளத்துக்கே பூ பூத்து அப்படியே சூப்பராக இருந்ததுங்க. அந்த வேர்லேருந்து பூ பூவாக இருந்தது. எனக்கே ஆச்சரியமாக இருந்தது, என்னடா அட்டாச் பண்ண மாதிரி இருக்கணும். அப்புறம் பார்த்தோன்னா அதில் அந்த வேர்லேருந்து திடீர்னு நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியம். ஆஹா, இவ்வளோ நாள் இலை மூடி திறந்துருந்ததா என்னன்னு தெரியல. இலை மூடி வந்து இன்றைக்கி திறந்துருக்கான்ட்டு. ஆனால் அதிசயமாக இருந்தது. இந்த பூ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்கன்னு தான் நினைக்கிறேன். இது வந்து சின்னோண்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இது கொண்டாந்து வச்சேங்க. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஸ்டெம்ப் மாதிரி கொண்டாந்து வச்சோம். அது பார்த்திங்கன்னா இது வந்து அப்படி வளர்ந்து அழகாக இருக்கும். இந்த க்ரீனிஷ் அப்படியே டார்க்கு லைட்டு. இது ஆக்சுவலாக இது என்ன பிளான்ட்டுனா, ஆக்சிஜனை வந்து நம்மளை கிளியர் பண்ணி தர பிளான்ட். அதுக்காக வச்சுருக்கோம். அந்த பிளான்ட்டு கிடச்சா எல்லோரும் வாங்குவீங்க. அது நல்லாவே தெரியும். ஆக்சிஜன் வந்து நமக்கு பியூர் ஆக்சிஜனாக வரும். இது பார்த்திங்கன்னா வெத்தலை. நான் வந்து எல்லாத்துக்குமே ஒரு குச்சி மாதிரி ஊனிருப்பேன். ஏன்னா அது வந்து அதில் அப்படியே சுற்றிட்டு வரணும். மணி பிளான்ட்டு எல்லாமே நான் காம்பவுண்ட்குள்ளார பெயிண்ட் பாக்ஸில் தான் வளர்க்குறேன். பெயிண்டிங் பாக்ஸ் காலியாச்சுனால அதில் வந்து நான் போட்டு வளர்க்குறது. இது வந்து வெளியில் காம்பவுண்டுக்கு வெளியில் முருங்கைக்கீரைலாம் பறிப்பேன்னு சொல்லுவேன்ல அது. அப்புறம் இது என்னென்னா வாழை மரம். இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்தேன். அந்த வாழைப்பூ மரம் தான். அதுவும் இன்றைக்கி பூ பூத்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ஏற்காடுலேருந்து வாங்கிட்டு வந்தோம். அது சூப்பராக இருக்கும். இந்த குரோட்டன்ஸு இது வச்சா நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் வளர்க்குறேன். அழகாகவும் இருக்கும் வீட்டுக்கு. கற்பூரவள்ளி அது. இது பார்த்திங்கன்னா ஏற்காடுலேருந்து கொண்டு வந்த ஒரு பிளான்ட்டு தான். சூப்பராக இருக்கும். இது கலராக இருக்கும். ஃபஸ்ட்டு ரெட்டாக இருக்கும், அப்புறம் அப்படியே லைட் க்ரீன், அப்படியே டார்க் க்ரீன், ஒயிட்டாக மாறும். இது வந்து பேம்பூன்னு சொல்லுவாங்களே, மூங்கில். இது ஒரு வகையான மூங்கில் மரம். அது இலைகள் பார்த்திங்கன்னா அவ்வளோ க்ரீனிஷாக சூப்பராக இருக்கும். இது அப்படியே நல்லா வளர்ந்துருச்சு. தினோண்டு வந்தது. இது வீட்டுக்கு முன்னாடி ஜன்னலில் வந்து நாங்கள் நல்லா வளர்த்துருந்தோம். ஜன்னல் பற்றிட்டு அப்படியே ஜன்னலே ஃபுல்லாக இந்த வெத்தலையும் இதுவும் வந்தது. பிளான்ட் அதெல்லாம் கட் பண்ணி நாங்கள் இதெல்லாம் ரெடி பண்ணி, சரி வேண்டாம் ரொம்ப ஜனம் க்ளீன் பண்ணலான்னு சொல்லி இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி இப்படி வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அழகுக்காக ஒரு கண்ணாடி பாட்டிலில் இந்த மாதிரி ஒரு இதுவும் வந்து ஒரு குரோட்டன்ஸ் தான். சூப்பராக இருக்கும் இந்த இலைங்க பார்க்குறதுக்கு. இது அப்படியே செடியில் வச்சா அப்படியே மேலே ஏறுங்கிறதுக்காக இன்றைக்கி ஏன் இது போட்டேன்னா, சில அதிசயமான பூக்கள்லாம் பூக்குது. நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா என்னன்னு தெரியல. இது ஒரு ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு ஷார்ட்ஸில் போடுறேன்.